கொஞ்சம் திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்களுக்கு அடியாருடைய நமஸ்காரம். இந்த நாள்ல இருந்து ஆஸ்திக சமாஜம் ஒரு புது முயற்சி எடுத்திருக்கான். மாதம் ஒரு திருமுறை, 12 மாதமும் 12 திருமுறையும் நாம இங்க பாடுவதற்கு ஒரு அனுகிரகம் பண்ணியிருக்கான். எவ்வளோ பெரிய மகான்கள் அவள்லாம் பாராயணம், இவர் தீட்சதாலாம் நிறைய பேர் இங்க உபன்யாசம் பண்ணியிருக்கான்னு எனக்கு தெரியும். அவ்வளோ ரொம்ப அந்த அந்த அலைவரிசை ரொம்ப நல்லா இருக்குங்க. நான் பாடியிருக்கேன் ஒரு முறை. அப்பேற்பட்ட இடத்துல மாமாவோட முயற்சியாலையும் சார் வெங்கடாச்சல மாமாவோட முயற்சியாலையும் மாசத்துக்கு ஒரு திருமுறை நம்ம ஜனவரியில ஆரம்பிக்கணும், டிசம்பர் 28 ஆரம்பிக்கிறோம். இதுக்கு அடுத்த ப்ரோக்ராம் பிப்ரவரி மாசம் 2ஆம் திருமுறை, மார்ச் மாசம் 3ஆம் திருமுறை, அப்படி 12 திருமுறையும் ஒரு 2 மணி நேரம் நம்ம எல்லாம் சிந்திக்க போறோம். நார்மலா என்னன்னு கேட்டீங்கன்னா, அடியார்கள் பாடும் பொழுது நான் நார்மலா மேடையில உட்கார்ந்து பாடுறது இல்லை. ஏன்னா அவாதான் பாடணும் அப்படிங்கிறது என்னுடைய அவா. இந்த இடத்துல என்ன ஒரு புது முயற்சின்னா, திருமுறையை எம்பெருமானுடைய கிருபையினால எல்லாரும் பரமேஸ்வரனுக்கு எல்லாமே 5 அப்படி இந்த திருமுறையை பாடுறது 5 மெத்தட்ல பாடலாம். உங்களுக்கு தெரியும், நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஒண்ணு பாராயண முறை, நம்ம பாடுற 3ஆம் கால பாராயணம், நம்ம கோயில்ல பண்ற திருவாசகம், சுந்தர தேவாரம், அதெல்லாம் பாராயண முறை. 2வது பன்னிசை முறை, அதை நீங்க பார்க்க போறீங்க. 3வது தமிழ் இசை முறைன்னு ஒண்ணு இருக்கு. அடுத்தது சந்த தமிழ் முறைன்னு ஒண்ணு இருக்கு. எப்படி சந்தம் இருக்கோ அந்த சந்தம் மாத்தாம பாடுறது அப்படிங்கிறது பெரும்பாலும் நம்ம திருப்புகழ்ல பார்த்திருப்போம். 5வதா தமிழுக்கே உள்ள சிறப்பு கொண்டு கூட்டி பாடுதல்னு பேர். இந்த பிராச்சீன பந்ததி அப்படிங்கிறது ரொம்ப ரேர். நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கா சத்குருநாதன் பிராச்சீன பந்ததியில பாடுறாருன்னு சொல்லிட்டு. அவர் பிராச்சீன பந்ததியிலேயே பிராச்சீன பந்ததியில பாடுற ஓதுவார் எண்ணி விரல் விட்டு எண்ணலாம், 3-4 பேர். அவர் சங்கீத முறையில தான் பாடுறார் சத்குருநாத ஓதுவார். ஒரு அட்ராக்ஷன், மாடர்ன் அட்ராக்ஷன். அவர் நான் பாடி பார்த்ததில்லை பிராச்சீன முறையில. ஆனா ஒரு சில பேர் பழனி ஓதுவார், பாலச்சந்தர் ஐயா அவங்கெல்லாம் பாடி நான் கேட்டிருக்கேன். இவர் ரொம்ப வயசான 80 வயசு அவருடைய குருநாதர் அவங்கெல்லாம் பாடி கேட்டிருக்கேன். நிறைய பேர் அந்த பிராச்சீன பந்ததி பாடுவாங்க. அதுல என்னன்னு கேட்டீங்கன்னா வக்ரம்னு பேர். 1.5 இடம் தள்ளி வரும், ஒரு இடத்துல 3/4 இடம் தள்ளி வரும், ஒரு இடத்துல சமத்துல வரும். இப்படி அந்த எழுத்துக்களுடைய கால அளவுக்கு தகுந்த மாதிரி ரொம்ப பிரமாதமா ஒரு பிராச்சீன பந்ததி இருந்து அத நாங்க கத்துண்டு பாடுறதுக்கு ட்ரை பண்றோம். ஏன்னா ரொம்ப கடினம் அது. அதுல ஒரு முயற்சி தான். அதற்குன்னு பாடல்கள் இருக்கு. சிறையாறு மடக்கிலேயே, மாதர் மடப்பிடியும், நீரு சேர்வதோர், அப்புறம் இதுல இருக்கிற தொண்டரஞ்சு, எதுக்குள்ள காம்போது, இதுல வர தொண்டரஞ்சு அப்படிங்கிற பாடல். இப்படின்னு ஒரு ஸ்பெசிபிக் ஒரு 50 சாங் ஓதுவார்கள், பழைய ஓதுவார்கள். அந்த ஃபார்மேட் இன்னைக்கு இல்லை. அதே மாதிரி கொண்டு கூட்டி பாடுதல் சொல்லிட்டு 4 வரிகளை எடுத்துக்கொண்டு அதனுடைய காம்பினேஷன், வெவ்வேறு காம்பினேஷன்ல பின்னாடி டிராவல், முன்னாடி டிராவல், எழுத்துக்களை மாத்தி போட்டு பாடுறது. ஒரு 4 வரியை எடுத்து ஒரு 1/2 மணி நேரம் கச்சேரி பண்ணி ஓதுவார்கள் பண்ணி நான் கேட்டிருக்கேன் முன்னாடிலாம். அது ரொம்ப கடினம்.
அது யாராவது ஒரு பழைய ஓதுவார் நமக்கு கத்து கொடுத்து அந்த கணக்குல இப்படி எடுக்கணுமா, அப்படி எப்படி நம்ம சுந்தரர் தேவாரம் பக்கரத்துல எடுக்கிறோமோ இந்த இடத்துல எடுக்கிற மாதிரி வரும். ஸோ அந்த மாதிரி எடுத்து பாடினால் மட்டுமே அது பண்ண முடியும். ரெண்டாவது அது மாத்தி 4 வரி தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்ச இந்த சிறையாறு மடலுக்கிடையிலேயே தொண்டரஞ்சி இதெல்லாம் ஒரு அரை மணி நேரம் பாடி எனக்கு கேட்கிற வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஸோ அது இன்னும் அந்த அளவுக்கு எக்ஸ்பர்ட் இல்லை நான். இருந்தாலும் ஒரு பன்னிசை விண்ணப்பமா எங்களுக்கு சொல்லி கொடுத்த ஒரு ஃபார்மேட்ல நாங்க ஒரு கத்துட்ட ஒரு ஃபார்மேட்ல we try to present it. இப்ப எப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பிரசன்டேஷன் வந்து 2 விதமா இருக்க போறது. ஒரு திருமுறை அப்படிங்கறதுனால ஒரு திருமுறையில எத்தனை பண்ணு இருக்கோ பண்ணுக்கு ஒரு பாடல் எடுத்துட்டு இருக்கோம். ஒரு பாடல் பன்னிசையா இருக்கும், ஒரு பாடல் பாராயண முறையில முழு பதிகம் அவ பின்னாடி இருக்கிறவா பாடுவா. நாங்க 2 பேரும் சேர்ந்து பன்னிசையில ஒரு பாடல் ஒரு பண்ணுல பாடினா அவ வந்து பின்னாடி வந்து பாராயண முறையில ஃபுல் பதிகம். இப்படி ஒரு 6 பண்ணு இருக்கு, 7, 8ன்னு சொல்லலாம். ஒரு சில ராகங்களுக்கு வந்து இத பத்தி நிறைய பேசலாம். இப்ப எனக்கு எப்படி சொல்லியிருக்கான்னு கேட்டீங்கன்னா, நவரோஸ் ராகத்துக்கு 4 பண்ணு இருக்கு. காந்தாரம், பியந்தே காந்தாரம், அப்புறம் வந்து கொல்லி கவ்வானம். இந்த 4ம் வந்து ஒரு லக்ஷ்மண ஓதுவார் ஐயாவும் அவங்க இவங்களும் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். 4 வேற வேற ஃபார்மேட், 4 ஒரே நவரோஸ் இல்ல. இப்ப வேயிறு தோழி பங்கன் எடுத்தீங்கன்னா அது வந்து சங்கராபரணத்தோட சாயல். அப்புறம் வந்து மந்திரமாவதி நீர் எடுத்தீங்கன்னா அது வந்து குறிஞ்சியோட சாயல். இப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 ராகத்தை சொல்லி அந்த சாயல் வேறுபடும், அதனாலதான் அந்த பண்ணும் வேறுபடுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அதே போல இந்த காம்போதியே தக்கராகம் தக்கேசியே 2 வெவ்வேறு ராகமா பாடி நான் கேட்டிருக்கேன். அது என்னால அதை ரெப்ரொடியூஸ் பண்ண முடியல. இட்ஸ் சோ டிஃபிகல்ட் ஐடென்டிஃபை பண்றது. ஸோ அப்படி பாடுற ஓதுவார்கள் இருக்காங்க. என்ன சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, எல்லா பண்களுக்கும் இப்ப 4 பண்களுக்கும் ஒரே ராகம்னா ஒரே ராகமானா இல்ல. தமிழ் பண்ணல வெவ்வேறு ராகங்களா, நவரோச சங்கராபரணம் பாணியில இருக்கும், குறிஞ்சி பாணியில இருக்கும், அமீர் கல்யாணி பாணியில இருக்கும். இப்படி 4 ஃபார்மேட் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி விஷயம் தெரிஞ்ச பழைய ஓதுவார்களுக்கு அந்த விஷயம் தெரியும். இந்த பிராச்சீன இருக்கிற அந்த விஷயத்தை கத்துக்கணும்னு அடியனுக்கு ரொம்ப ஆர்வம். பிராச்சீனம் இல்லை இன்னைக்கு. நான் சொன்ன ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, நான் ஓதுவா மூர்த்திலையும் சேரல, நான் வந்து இந்த சமுதாயத்தோட ராதா கல்யாணத்திலையும் சேரல. 2 கட்டானா நடுவில் நிற்கிறேன். நமக்கு அதை பத்தி கவலை கிடையாது. நம்ம வந்து ஒரு பக்தி பூர்வமா கோயில்கள்ல போய் பாடுறோம். நானும் கச்சேரி அப்படிங்கறது வந்து நாங்களே பாடி ரொம்ப நாள் ஆச்சு. கச்சேரிங்கிறத வந்து ஒரு பெரிய ஒரு விஷயமா எடுத்துட்டு அதுக்காக போய் அப்ளிகேஷன் எல்லாம் கொடுத்து சத்சங்கத்துல அந்த வேலையெல்லாம் நமக்கு கிடையாது. அதனால சுவாமி எங்க கூப்பிடுறாரோ அங்க போறோம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் எங்களுக்கு இந்த பாணியில பாடுற வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதற்காக ஆஸ்திக சமாஜத்துக்கு நாங்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இரண்டாவது 2 ஜாம்பவான்கள் இருக்காங்க. இவங்க 2 பேரும் திருமுறைக்கு ரொம்ப வருஷ காலம் வாசிச்சவங்க. ஐயா சிவகுமார் ஐயா ஒரு சீனியர் நரம்பிசை வல்லுனர். அதே போல ஐயா ராமலிங்கம் ஐயா, இவங்களை ரொம்ப திருமுறைகள்ல வாசிச்சு நான் பார்த்திருக்கேன். அவங்கெல்லாம் நமக்கு இன்னைக்கு இந்த பாடல்கள் வந்து மிளிர்வதற்கு முக்கியமான காரணம் வந்து இந்த பக்கவாதியம் இல்லைன்னா இந்த பாடல்கள் வந்து முழுமை பெறாது. எப்படி ஆள் பாதி ஆடை பாதி சொல்றோமோ அது போல இந்த பக்கவாத்தியம் இல்லைன்னா இந்த பன்னிசை விண்ணப்பம் வந்து முழுமை அடையாது. அந்த முறையில ஒரு பண் பேரு ஒரு ராகம் பேரு சொல்லி அந்த ராகத்தை சொல்லி அந்த ராகத்தை வந்து ஒரு 2 விஷயம் இருக்கு தமிழிசையில. அதாவது இந்த தேவார பாடல்கள்ல வந்து சுத்தாங்கம் பண்ணாங்கம்னு பேரு. சுத்தாங்கம் அப்படிங்கிறது நம்ம விருத்தம் பாடுறது அப்படிங்கிறது ஒரு முறை இருக்கு.
சுத்தாங்கமா அந்த பண்ண பாடி, பண்கிறது ராகம் தமிழ்ல, சுத்தாங்கமா பாடி அதுக்கப்புறம் அதற்கு பின்னாடி உள்ள ஒரு பாடலை பன்னிசையில பாடி அதுக்கப்புறம் ஒரு மூன்றாம் காலத்துல பாராயணமா அவங்க ஒரு பதிகத்தை பாடுவாங்க. அந்த பாடும் பொழுது அந்த பாடலுக்குள்ள பலன் என்ன அப்படிங்கறதையும் சொல்லுவாங்க. இப்படி ஒரு வித்தியாசமான ஒரு ப்ரோக்ராம நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஏன்னா ஒண்ணு பன்னிசை மேடையா இருக்கும், இல்ல பாராயணமா இருக்கும். இப்போ வந்து வருஷத்துக்கு மாசத்துக்கு ஒரு திருமுறை அப்படிங்கறதுனால நிறைய இடம் இருக்கு. இவங்களையும் பாட வைக்கணும், இவங்களையும் விட முடியாது. இவங்க இந்த நிலத்துக்கு உரிமையாளர்கள், இந்த இடத்துல இந்த சத்சங்கத்துல இவங்க எல்லாம் பாடிட்டு இருக்காங்க, இவங்க எல்லாம் பாடணும். அதே நேரத்துல இந்த பன்னிசையையும் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில ஒரு முதல் திருமுறைக்கான ஒரு ஃபார்மட் ஸ்ட்ரக்சர் பண்ணி அவங்களுக்கு பயிற்சி கொடுத்து இத ஒரு முதல் முறையா அரங்கேற்றம் பண்ண போறோம். பாராயணம்னா போர் அடிக்கும். ஆனா பாராயணத்துக்கு தான் ஒரு பதிகமா பாடினாதான் பலன். பலஸ்ருதிங்கிறது கடைசி பாடல், பதிகம்ங்கிறது 10 பாடலை கொண்டது. கடைசி பாடல் அந்த பலஸ்ருதி ஞானசம்பந்த மூர்த்தியா இருக்கட்டும், அப்பர் சுவாமிகள்ல பெரும்பாலும் பார்க்க முடியாது, இருக்கும் நடுவுல இருக்கும். சுந்தரமூர்த்தி சுவாமிகள்ல பார்க்கலாம், பாடல்கள்ல பார்க்கலாம், பலஸ்ருதி இருக்கும். பெரும்பாலும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளோட பாடல் பாத்தீங்கன்னா உலகாயுதமான பலனை நோக்கி இருக்காது, பெரும்பாலும் முக்தியை குறிச்சுக்கும். அதனால சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய பாடல் பாராயணம் வந்து வேறு லெவல். மணிவாசகரோட பாராயணம் வந்து அறிவிலிருந்து அன்பு நோக்கி போகிற பாதையும் உலகத்துல நம்ம எப்படி இருக்கணுங்கிறத நமக்கு சூக்ஷமா சொல்றது மணிவாசகருடைய திருவாசகம். இப்படி ஒவ்வொன்றும் நமக்கு சொல்றதுனால இந்த பதிகங்கள் பாடுவதனா உலோகாயுதமான பலனா தெரிஞ்சாலும் அதுல ஆன்மீக பலன்கள் தான் ஜாஸ்தியா இருக்கு திருமுறைகள். சிவம் அப்படின்னாலே எடுக்கிறது இல்லை வேலை, கொடுக்கறது. எல்லாருக்கும் கொடுக்கறது தான் இங்க வேலை, எடுக்கிறதுக்கு வேலையே இல்லை. இத்தனை 50 வயசு வரைக்கும் எனக்கு வேணும் எனக்கு வேணும்னு சொத்தை சேர்த்தாச்சு, எல்லாரும் சேர்த்தாச்சு. கொடுக்கறது தான் பரமேஸ்வரன். எதையுமே அவர் வச்சுக்கல. அசுரர்கள் என்ன வந்து கேட்டாலும் நாராயணமூர்த்தியே வந்து என்ன சக்க மாலுக்கு சக்கரம் அன்று செய்தவன் என்ன கேட்டாலும் அவளுக்கு எல்லாம் கொடுத்துட்டாரு, லட்சுமியை கொடுத்துட்டாரு, எல்லாத்தையும் கொடுத்தவர் அவர் தான். அப்படின்னா என்னன்னு கேட்டேன்னா, இந்த உலகம் உருவாக்கப்பட்டது எம்பெருமானால் அவருக்கு இந்த உலகத்துல இருந்து எதை வேணாலும் எடுத்துக்கலாம், எதுவும் அவருக்கு தேவையில்லை. அதனால நம்ம உலகத்துல இருந்து எனக்கு இது வேணும் அதை வேணும் இத்தனை வருஷமா எடுத்துட்டாச்சுல, எனக்கு போதும் அப்படிங்கிற திருப்தி வரும்பொழுதுதான் அந்த சிவத்தை நோக்கிய பயணமானது ஆரம்பிக்கும். அது முதல் படிதான். அப்படி இருக்கிறதுனால இந்த சத்சங்கத்துல, இந்த பெரியோர்கள் சபையில இந்த பன்னிசை பாராயண விண்ணப்பம், இது சொல்லணும்னா பன்னிசை பாராயண விண்ணப்பத்தை அடியார் திருவடிகளுக்கும் எம்பெருமானுடைய திருவடிகளுக்கும் சமர்ப்பிக்கின்றோம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஆதிபராசக்தி திருவடி போற்றி போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா, சித்தி விநாயக மூர்த்தி திருவடி போற்றி போற்றி, நந்தியம்பெருமான் திருவடி போற்றி போற்றி, சண்டீசர் திருவடி போற்றி போற்றி, நந்தீசர் திருவடி போற்றி போற்றி. ஹரஹர நம பார்வதி பதயே, ஹரஹர மகாதேவா. இந்த பிராச்சீன பந்ததியிலே 2 முறை உண்டு. இந்த பிள்ளையார் அப்புறம் குரு வணக்கம் இதெல்லாம் சொல்லி வர்றது இந்த காலத்துல ஏற்பட்டது. அப்ப அந்த காலத்துல எப்படி பாடுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, முதல்ல தோடு கூற்று பித்தாலதான் ஆரம்பிப்பாங்களாம் அப்படின்னு சொல்லி நிறைய ஓதுவா மூர்த்திகள் சொல்ல கேள்விப்பட்டிருக்கேன். அப்படி ஒரு பந்ததி இருக்கு. ஆனால் நாம என்ன பண்ண போறோம்னா, இன்றைய பந்ததியை ஒட்டி ஒரு 4வர் வணக்கம், அதை தொடர்ந்து விநாயகர் வணக்கம், அதை தொடர்ந்து முருகர் வணக்கம் முடிச்சுட்டு முதல் பண் வந்து நட்டப்பாடை. நட்டப்பாடைக்கு 3 ராகம் உண்டு. நட்டப்பாடைக்கு 4 கட்டளை 3 ராகம்னு சொல்லுவாங்க. 4 கட்டளைன்னா 4 சந்த அமைப்பு. 4 சந்த அமைப்புல பாடலாம். முதல் 3 பாடல் வந்து ஒரு சந்தத்துல இருக்கும், தோடுடைய செவியன்.
அடுத்தது வந்து உண்ணாமுலை உமையாளுல இருந்து, அதாவது சீர்காழி பதிகத்துல இருந்து ஆரம்பிச்சு ஒரு 13 பதிகம் வந்து ஒரு சந்தத்துல இருக்கும். அடுத்தது மூன்றாவதா ஒரு சந்தம் இருக்கும். நான்காவது வந்து அங்கமும் வேதமும்னு ஒரு சந்தத்துல 4 சந்தம் இருக்கும். எல்லா சந்தத்திலயும் இப்ப பாட முடியாது. அதனால ஒரு பதிகம் அவங்க தோளுடைய செவியன் பாடுவாங்க, நாங்க வந்து அங்கமும் வேதமும் பாட போறோம். இந்த நட்டப்பாடைக்கு வந்து நாட்டையிலையும் பாடலாம், கம்பீர நாட்டையிலையும் பாடலாம், நாட்டக்குறிஞ்சியில பாடலாம்னு ஒரு ஒரு சிஸ்டம் ஒண்ணு பழைய அந்த ஆதீனங்கள்ல ஒரு புத்தகத்துல பார்த்திருக்கேன். நாட்டக்குறிஞ்சியும் நட்டப்பாடை தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஒரு சில பாடல்கள் வந்து ஒரு சில பேர் நாட்டக்குறிஞ்சியில பாடியும் கேள்விப்பட்டிருக்கேன் நான். ஆனா இங்க நம்ம பாட போறது கம்பீர நாட்டை தான். சோ அப்படி ஒரு இன்ஃபர்மேஷனா இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சொல்றேன். எல்லாருக்கும் புதுசா இருக்குங்கிறதுனால சின்ன சின்ன விஷயங்கள். எளிமை, திருமுறை வந்து எளிமை. ஒரு நட்டப்பாடை உண்ணாமலை உமையாளிடம் பாடல் படிச்சீங்கன்னா இங்க ஒரு 12 பதிகம், சுந்தரர்ல ஒரு 3 பதிகம், 13 பதிகம், 150 பாடல் உடனடியே நெற்றுவாயிடும். அப்படி எளிமை எல்லாமே. இப்ப அதே மாதிரி மந்திரமாவது படிச்சீங்கன்னா இந்த பக்கம் ஒரு 8, அந்த பக்கம் ஒரு 4, 12 பதிகம். சோ அப்படி ஒரு அதே மாதிரி சுந்தரரோட பந்துவராளி எடுத்தீங்கன்னா எல்லாமே ஒரே சந்தம். ஒரு பாட்டு எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40 பதிகங்கள் ஒரே சந்தத்துல இருக்கிறதால அப்படியே ஒரு பாட்டு படிச்சா என்னன்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் வக்கரம் இருக்கும், கொஞ்சம் முன்னாடி எடுப்பு வந்து முன்னாடி இருக்கும். அது ஒண்ணுதானே தவிர நம்ம 40 பதிகம் நெற்று பண்ணிடலாம். அவ்வளவு எளிமை திருமுறை. எவ்வளவு எளிமையோ அவ்வளவுக்கோளோ அதற்கு வந்து கடினமா வக்கர விஷயங்களையும் வச்சிருக்காங்க. சங்கீதக்காரங்கள்லாம் திணற அளவுக்கு விஷயங்கள் இருக்கு. இப்படி இதனுடைய ஸ்ட்ரக்சர், இதனுடைய ஃபார்மேட் 5 விதமா பாடலாம் இப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு திருமுறையை பற்றிய அறிமுகமும், முதல் திருமுறையில முதல் பண்ணான நட்டப்பாடை எடுத்து இப்ப பாட போறோம். அதற்கு முன்னால் நால்வர் வணக்கம் சுத்தாங்கத்திலையும், விநாயகர் வணக்கம் வந்து பன்னிசை முறையிலும் பாட போறோம். 3 காலத்துல பாடுவாங்க. முதல் பாடல் எப்படி ஓதுவா மூர்த்திகள்லாம் அந்த காலத்துல பாடுவாங்க அப்படிங்கிறதுக்கு this is an example. முதலில் நால்வர் வணக்கம் சுத்தாங்கமா. பூழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, பூழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆழிமிசைகள் மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி, வாழி திருநாவலூர் வல்துழர்வதம் போற்றி, ஊழிமணி திருவாத ஊரத் திருத்தால் போற்றி,
இடியதன் ஒரு உமை கொள்ளமிகு கரியாது. இடியதன் ஒரு உமை கொள்ளமிகு கரியாது. வடி கொடுத்த நகடி வழிபடும் வடி கொடுத்த நகடி வழிபடும் இடகடி கணபதி வர அருளின மேலே கொடை கடி கணபதி வர அருளின மேலே கொடை வடிவின பயில் வலிவலம் ஓரையிராய வடிவின பயில் வலிவலம் ஓரையிராய இடி அதன் உருவும் கொடமிகு கரிய வடி கொடுத்த நகடி வழிபடும் அவரிட இடி அதன் உருவும் கொடமிகு கரிய வடி கொடுத்த நகடி வழிபடும் அவரிட கடி கணபதி வர அருளின மிகு கொடை வடிவின பயிர்கள் பலமுறையே கணபதி வர அருளின மிகு கொடை வடிவின பயிர்கள் பலமுறையே இனியதன் உருவுமை கொளமிகு கரியது வடி கொடுத்தனதடி வழிபடும் அவரிட இனியதன் உருவுமை கொளமிகு கரியது வடி கொடுத்தனதடி வழிபடும் அவரிட கடி கணபதி வர அருளின மிகு கொடை வடிவின பயில் வலி பலமுறையிறையே கடி கணபதி வர அருளின மிகு கொடை வடிவின பயில் வலி பலமுறையிறையே கடி கணபதி வர அருளின மேலே கொடை கடி கணபதி வர அருளின மேலே கொடை வடிவின பயில் வலிவலம் ஊரையிராயே வடிகன பயில் வலிவலம் ஊரையிராயே
திருக்கர கோயிலா கடல் என்னவள் வங்கினன் தென்கடம்பை திருக்கர கோயிலா கடல் ஏனையும் தாங்குதல் கண்ணடல் நடி ஏனையும் தாங்குதல் என்கடல் பணி செய்து கிடப்பது என்கடல் பணி செய்து கிடப்பது சேவ் பண்ணி வச்சுக்கோ எல்லாம் கட் ஆகிடுச்சு போய் ஆனால் அப்படி எடுக்க முடியாதுல்ல. ஹலோ, அடுத்ததாக நட்டப்பாடை. முதல்ல இப்போ வந்து நால்வர் வணக்கம், விநாயகர் வணக்கம், முருகர் வணக்கம் 3 முடிஞ்சிருக்கு. அடுத்தபடியாக நட்டப்பாடை என்கின்ற முதல் பண். இப்போ எப்படின்னு கேட்டீங்கன்னா, சுவாமி கிளம்பும் போது மல்லாரி வாசிக்கிறார் இல்லையா, அந்த ராகம் தான் நட்டப்பாடை. இந்த மல்லாரி அப்படிங்கிற மல்லாரின்னு ஒரு பண், இந்த மல்லாரின்னே பேர் வச்சுட்டேன் அந்த பண்ணுக்கு. அந்த பண்ணுக்கு எப்படி நட்டப்பாடை அப்படிங்கிறது கம்பீர நாட்டையும், அந்த கம்பீர நாட்டுக்கு டைரக்டா பண் அப்படின்னு சொன்னா மல்லாரி அப்படின்னே சொல்றான். அப்படிங்கிற மாதிரி ஒரு பேரும் இருக்கு. அந்த பண்ணல இருந்து அங்கமும் வேதமும் அப்படிங்கிற ஒரு பாடல். இப்ப பன்னிசைங்கிறதுனால ஒரு 4 வரி தான் இருக்கும். 4 வரி எடுத்துதான் பாடுவோம். நாங்க வந்து இவங்க வந்து பின்னாடி வந்து இந்த நட்டப்பாடையில வந்து தோளுடைய செவியன் முழு பதிகமும் பாடுவாங்க. சரிங்களா? நாங்க கம்பீர நாட்டையில அங்கமும் வேதமும் பன்னிசையில பாடிய பிறகு இவர்கள் எல்லோரும் நீங்க எல்லாரும் சேர்ந்து தோளுடைய செவியன் பாராயண முறையில பாடுவீங்க. அங்கமும் வேதமும் போதும் அங்கமும் வேதமும் போதும் அந்த நாடும் அடிபரவ அங்கமும் வேதமும் போதும் அந்த நாடும் அடிபரவ அங்கமும் வேதமும் போதும் அந்த நாடும் அடிபரவ அங்கமும் வேதமும் போதும் அந்த நாடும் அடிபரவ